பிரசித்தி பெற்ற சென்னிமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், எவ்வளவு பேர் இந்த தேரோட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க, என்ன விவரம்? ஆனந்தி, ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச தேர் திருவிழாவானது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கிழக்கு ராஜ வீதியில் அமைந்திருக்கக்கூடிய தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தொடர்ந்து முருகன் திருத்தலங்களில் முக்கிய இடமாக திறக்கக்கூடிய சென்னிமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 24ஆம் தேதி தொடங்கப்பட்டு பல்லக்கு, மயில், யானை, வெள்ளி மயில், சாமதேனு உள்ளிட்ட வாகனங்களில் முருகன் காட்சி அளித்திருந்தார். தொடர்ந்து நேற்றைய தினம் வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமிக்கு அபிஷேகமும் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இன்றைய தினம் அதிகாலை தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு கிழக்கு ராஜ வீதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து அரகர கோஷத்துடன் இழுத்து வருகின்றனர். மேலும் பக்தர்கள் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களாக இருக்கக்கூடிய திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் காவடி மற்றும் பாத யாத்திரையுடன் வந்து தங்களது நேர்த்திக் கடனையும் வேண்டுதல்களையும் முருகனிடம் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து தற்போது தெற்கு ராஜ வீதியில் இந்த தேரானது இன்று நிலைநிறுத்தப்படும். இன்று மாலை தெற்கு ராஜ வீதியிலிருந்து மீண்டும் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு குமரன் சிலை அருகே நிறுத்தப்பட்டு நாளை தினம் தேர் மீண்டும் பழைய கிழக்கு ராஜ வீதியிலே நிலைநிறுத்தப்படும். இந்த தேரோட்டத்திற்கான கலந்து கொள்வதற்காக அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தற்போது தங்களது வேண்டுதல்களையும் நேர்த்திக் கடனையும் செலுத்தி வருகின்றனர். ஆனந்தி, பக்தர்களின் வசதிக்காக காவல்துறையினரும் சரி, தீயணைப்பு துறையினரும் சென்னிமலை நகர் முழுவதுமே தற்போது தீவிர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்களுக்கு அசம்பாவிதங்கள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவ குழுக்களும் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. 1320 படிகளை கொண்ட மலையில் அமைந்திருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோயில் தைப்பூச தேர் திருவிழாவை முன்னிட்டு மலைப்பாதையில் செல்லக்கூடிய தனியார் வாகனங்களுக்கு 4 சக்கர வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு கோயிலில் இருக்கக்கூடிய பேருந்துகள் மூலம் பக்தர்களை மலை மேல் அழைத்துச் செல்வதற்காகவும், அது மட்டுமில்லாது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அதிகமான பக்தர்கள் வெளியூரிலிருந்தும் உள்ளூரிலிருந்தும் வருவார்கள் என்பதால் அரசு பேருந்து மூலமும் மலை மீது பக்தர்களை ஏற்றி செல்லவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனந்தி.